அண்ணனோட பார்வையில் 2026 எப்படி இருக்கு எலெக்ஷனுடைய பார்வைகள்னா? 2026 நார்மலாக தேர்தல் வந்து பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்தலில் பாலிடிக்ஸ் தவிர ஒரு பிரமாதமான சினிமாவும் இருக்கிறதுனால மசாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய 2 பேருக்கு தான் நாற்காலியில் உட்கார்ற வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்க 2 பேர் தான் அந்த 2 பேர்ல யாருங்கிற தீர்மானிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க. திரு விஜய் அவர்கள் வந்து கட்டாயமா விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அவருக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. 2026க்கு பிறகும் தாங்கினார்னு, 2026க்கு பிறகும் தொடர்ந்தார்னா பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுவரை அதிமுக திமுக தவிர வேற எந்த கட்சியும் வாங்காத ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அவர் வாங்க போறாரு. அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஹியூஜ் ஓட் பர்சன்ட் வாங்க போறாரு. நம்பர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உங்க ப்ரெடிக்ஷன் எப்பவுமே லைக் நாஸ்ட்ராடமஸ் வொர்க் அவுட் ஆயிருக்குண்ணே. பர்சன்டேஜா எவ்வளவு வரும் விஜய் சாருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கானே. யாருமே 15% கீழே கணிக்கல. அதனால மினிமம் கேரண்டியா ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். சில சமீபத்திய நிகழ்வுகள் வந்து அவருக்கு வாக்குகளை குறைக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதை வந்து ஒரு சரியா பேலன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே கூட ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே 15 பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை புவர் ஒண்ணுமே சரி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 15% பண்ணுவார்னு நினைக்கிறேன். அன்பு ஸ்டாலின் உங்களோட பார்வையில சார், எல்லாமே உங்க பார்வையில. கூட்டணி கட்சிகள் மீது அவர் காட்டுகிற அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது. கலைஞர் வந்து இந்த காங்கிரஸுக்கும் டிஎம்கேமான அலையன்ஸ்ல 25 சீட்டு 41 கேட்டாங்க, 35-40 கொடுத்திருப்பாரு. திரு ஸ்டாலின் வந்து அன்பை கொடுத்தாரு, சீட்டை கொடுக்கல. அது வந்து 28லயே முடிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வித்வுட் எனி டவுட். திரு உதயநிதி அவர்களுடைய நட்பு வந்து ரொம்ப முக்கியமானது. திரு உதயநிதி நட்பு வச்சிருந்தா அது ரொம்ப லாபகரமானது. அதற்கு திரு கமலஹாசன் மட்டும்தான் சாட்சி. அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேர் பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்னு இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறது. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic. எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region. Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited. Less invest, more in return. iFi Housing and Properties, EZR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways Chennai. Pullman Hotels and Resorts Chennai Anna Salai. Hilton Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. Next என்ன நடக்க போகிறது? நெக்ஸ்ட் வந்து நிறைய நடக்க போகுது. அதாவது இவரெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். ஆமா, நான் டெய்லி யோசிக்கிறோம். இப்போ அவர் நிஜமாலே நேரில் பார்த்தனா நீ யோசிப்ப எவ்வளோ நாலேஜ், எவ்வளோ தெரிஞ்சிருக்கு இவருக்கு, நம்மளுக்கு என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து அப்படிப்பட்ட ஒரு மகான் நம்மை நம்ம கூப்பிட போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஒரு விருதினை வழங்குவதற்காக ரொம்ப முக்கியமான நபரை மேடை கூப்பிட போகிறோம். மிஸ்டர் அப்துல் நபீல் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்ல கேட்டவர்கள். லெட்ஸ் வெல்கம் அப்துல் சார் ஆன் ஸ்டேஜ். எஸ்
ஸோ அடுத்த விருது யார் வாங்குறாங்க அப்படின்றத வீடியோல பார்த்துலாம். Galata Glorious Icons Awards 2026. Golden Icon of Revolution, Voice of Social Justice. The award goes to Mr. R. Rangaraj Pandey. Ladies and gentlemen, 25 வருட பயணம் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. Yes, I request everybody to raise the voice of revolution. Ladies and gentlemen, make some noise for the one and only Rangaraj Pandey அவர்கள். Yes. Galata Glorious Icons Awards 2026 second edition oda Voice of Revolution goes to Rangaraj Pandey அவர்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னா ஒரு ரசிகரா, ஏன்னா எடிட்டோரியல் காலமில் நீங்கள் எழுதுறது மேலே வரும், நீங்கள் பேசினா எடிட்டர் கையே உள்ளே வராது, ஏன்னா அத்தனையிலும் கண்டென்ட் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஜேர்னி, இவ்வளோ பெரிய பயணம், இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில வார்த்தை. ரொம்ப நன்றி. முதல்ல ஒரு அற்புதமான கௌரவம், பெரிய மதிப்பு. இந்த மாதிரி பெரிய மக்கள் மத்தியில் அண்ணன் பார்த்திபன் போல் பல ஆச்சரியமான கலைப்படைப்பாளிகள் வந்து படைப்புங்கிறது வந்து ஒரு பிழைப்பாக இல்லாமல் அது வந்து உள்ளேயே பாடியிலே வந்து ஒரு நாடி நரம்பெல்லாம் வச்சுருக்கக்கூடியவங்க, அவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரியான விருதுங்கிறது பெரிய கௌரவம். அல்ல, ஒரு முக்கியமான விஷயம், யாரை பார்த்தாலும் பா ஓட்டு ரெடி வாங்கிட்டீங்களப்பா, எலெக்ஷன் கரெக்டாக ஓட்டு போட்டுருவீங்களப்பா, 2026 அப்படி எல்லோரும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அண்ணனோட பார்வையில் 2026 எப்படி இருக்குது எலெக்ஷனுடைய பார்வைகள்னா? 2026 மட்டும் இல்லை, எல்லா தேர்தலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து நார்மலாக தேர்தல் வந்து பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்தலில் பாலிடிக்ஸ் தவிர ஒரு பிரமாதமான சினிமாவும் இருக்கிறதுனால மசாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்பைஸ் எலிமெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் குறைய இருக்காது. பட் எல்லா சினிமாவும் போல் கிளைமாக்ஸ் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட் சார், ஒரு வீடியோவாகவே உங்கள்கிட்ட நாங்கள் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம் சார். பாட்டாகவே பாடிடுறீங்களா? அது ஒன்றுனா நீங்கள் பார்த்துட்டு நாங்கள் கேட்குறோம் சார். வீடியோ ப்ளே பண்ணுங்கள் ப்ளீஸ். மேலே இருக்கக்கூடிய 2 பேருக்கு தான் நாற்காலியில் உட்கார்ற வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்கிற 2 பேர் தான் அந்த 2 பேரில் யாருங்கிற தீர்மானிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க. அந்த 2 பேர் தான் உட்கார போகிறாங்க. ஈதர் யாராவது இவர் ஒன்று கண்ணி பண்ண போகிறாரு, இல்லாட்டி வர போகிறாரு. அது யார் அப்படிங்கிறத வந்து அந்த கார்டை மாற்றி போகிறது இந்த 2 பேர்கிட்ட இருக்குது. சூப்பர் சார். சரி சார், அப்போ 4 பேரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எப்படி வந்து அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மள மாதிரி மக்களுக்கு தெரியணும்னா அதை எப்படி சார்? மேலே இருக்கக்கூடிய 2 பேருக்குமே ஒரு காமனான அட்வான்டேஜ், அது வந்து ஏற்கனவே வளர்ந்து பெருசாக உருவான ஒரு கட்சி. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பேஸே அவங்களுக்கு கிடச்சிது. அவங்க இந்த 2 பேரும் அவங்க உருவாக்கின கட்சி. ஸோ அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. அப்போ இதுதான் விதை இவங்க போடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் விதை வேறு யாரோ போட்டது. ஸோ இது வந்து அவங்களுடைய அது வித்தியாசம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி அலைகள் எதிர வந்து அது கவர்மெண்ட்டுக்கும் டிஎம்கேக்குமான ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அண்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்னும் கொஞ்சம் அரவணைச்சு போகலாம், மெக்னானிமஸாக போகலாம், இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஏன்னா பெர்செப்ஷனல் கேமும் சேர்த்து வின் பண்ண வேண்டியிருக்குது. அதில் வந்து ஒரு பின்தங்குறான்னு நினைக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வந்து கட்டாயமாக விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். அவர் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளுங்கடா. சொல்லுங்க சார். இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. 1967 இது ஓடிட்டு இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து புது விஷயமே இல்லை. அவருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இவங்களுக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவர் சும்மா போட்டு வைப்போமே சொல்லி சொல்கிறார், ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. 2026 பிறகும் தாங்கினார்னு, 2026 பிறகும் தொடர்ந்தார்னா பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுவரை அதிமுக திமுக தவிர வேறு எந்த கட்சியும் வாங்காத ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அவர் வாங்க போகிறார். அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஹியூஜ் ஓட் பர்சன்ட் வாங்க போகிறார். பட் அது வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவாது. ஆனால் வந்து ஒரு 10 வருஷத்துல 2036 ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணுவாரா தொடர்வாரா அப்படிங்கிறது பார்த்தப்பட்டான். ஸோ திரு விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து 2026 இல்லை, 2026 பிறகு தான் இருக்குது அவர் சஸ்டெயின் பண்ணாருன்னு. தமிழ்நாட்டில் தன்னையும்
தன் சித்தாந்தத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு நபர் தொடர்ந்து அத்தனை தேர்தலும் சந்தித்து கொண்டு வருகிறார். தொடர் தோல்விகளை கூட உண்மையானவே வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கக்கூடியவர், இன்னமும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவர். அது வந்து நிதானமாக வெற்றிங்கிறது ஒரு நாளில் கூத்து கிடையாது அப்படிங்கிற ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால் வந்து அண்ணனுடைய உழைப்பு ரொம்ப ஆச்சரியமானது. இந்த எலெக்ஷனில் இதற்கு முன்னாடி வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5% 35 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாரு போன முறை. அந்த வாக்குகளை விட கூட வாங்கிட்டாலும் அதே வாக்கை தக்க வச்சிட்டாரோ அவர் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கூட்டம் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போது நீங்கள் நம்பர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்கள் ப்ரெடிக்ஷன் எப்பவுமே லைக் நாஸ்ட்ராடமஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணே. பர்சன்டேஜாக எவ்வளோ வரும் விஜய் சாருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது சொல்ல முடியுமாண்ணே? வாய்ப்பு இருக்காண்ணே? யாருமே 15% கீழே கணிக்கல. அதனால மினிமம் கேரண்டியாக ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சில சமீபத்திய நிகழ்வுகள் வந்து அவருக்கு வாக்குகளை குறைக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது. அதை வந்து ஒரு சரியாக பேலன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே கூட ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே 15 பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதை புவர் ஒன்றுமே சரி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 15% பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்போ ஒருவேளை அலைன்ஸ்ல இருந்திருந்தாருன்னா அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஏதாவது? அவர் டிஎம்கே கூட அலைன்ஸில் போக வாய்ப்பு இல்லை. அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் இருந்ததாருன்னா 200 சீட் அஷ்யூர்டு. நீங்களாம் போய் சீட் வாங்கிடலாம், எம்எல்ஏ ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் இருந்திருக்கும். பட் அவர் பண்றாரால தெரியல. இதை நீங்கள் எப்போ பப்ளிஷ் பண்ண போறீங்கன்னு தெரியல. பட் ஒரு நியர் ஃபியூச்சரில் வித்தின் ஏ வீக் வந்து சம் சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. லெட் அஸ் சீ வாய்ப்பு இருக்கானே, வாய்ப்பு இருக்கா உங்களுடைய பார்வையில்? நல்ல வாய்ப்பு வந்தா அவருக்கும் நல்லது, என்டிஏ அலையன்ஸுக்கும் நல்லது. அவ்வளோதான். வருதா இல்லையான்னு வந்த ஏன்னா ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 40 எம்எல்ஏ கன்வெர்ட் பண்ணிடுவார். இப்போ 234 சீட்டு நிற்பார். ஆனால் எவ்வளவு எம்எல்ஏ ஆகும்னு பார்க்கணும். அது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வருமானு சொல்ல முடியாது எம்எல்ஏவா. ஆனால் ஏடிஎம்கே அலையன்ஸ் என்டி அலையன்ஸுக்கு வந்தாருன்னா 50 சீட் வாங்கினாருன்னா அட்லீஸ்ட் 40 எம்எல்ஏவாக கன்வெர்ட். எடுத்து யோசிச்சு பாருங்க, எடுத்தெடுப்பில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 40 எம்எல்ஏ அப்படின்னா அண்ட் அது வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கலாம். அப்போ சாய்ஸ் அவர்கிட்ட என்னவா இருக்கும் அப்படின்னா அவர் என்டி அலையன்ஸ் சேர்ந்தாருன்னா எய்தர் துணை முதலமைச்சர் ரைட் பவன் கல்யாண் மாதிரி, ஆர் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மாதிரி. இது வந்து முதல் எலெக்ஷன்லேயே அவர் கிடைக்கும். அது வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். பட் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி தான் முடிவெடுக்கணும்னு சொல்லவும் முடியாது. அவரவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. ஓகே. ஸோ ஆனால் ஒரு எங்களுக்கு இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ நிறைய பேர் சொல்கிறது கேட்குறப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்குள்ள டிசிஷன் மாறலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை அண்ணன் தவற விட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது. அதான் சொன்னேன், நம்ம வந்து அவருடைய விருப்பம் என்னவா இருந்ததுன்னு தெரிஞ்சா தான் தவற விட்டாரானே சொல்வீங்க. அவர் ட்ரெயினில் போக விருப்பத்தில் இருக்காரு, பஸ் போயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் ட்ரெயினில் போக விருப்பம் இருக்கலாம்ல. ஸோ ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ் விஷ் அப்படின்னா தான் தெரிய முடியும். அவருக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும், எம்எல்ஏக்கள் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட்டணிக்கு போகணும். அவருக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ். இப்போ வந்து திரு சீமான் கூட்டணி போனார்னா எனக்கு தெரியும், நான் பர்சனலாக தெரியும், திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண முடியாது கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவாக இருக்கிறார். ஸோ அவருடைய விருப்பம் அது இல்லை. அது மாதிரி திரு விஜய்க்கு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. விஜய்க்கு வந்து அவர் ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்தார் அப்படின்னா 50 சீட்டு 40 எம்எல்ஏ. அவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவரோட டைலாக் தானே ஞாபகம் வருது, நமக்கான ட்ரெயின் வரணும்னா நம்ம பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் நேரம் நின்று தான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அவரோட முடிவு என்னன்றதை பார்த்துருவோண்ணே. பிளாட்ஃபார்மில் நிற்பாராங்கிறதா நான் வைக்கிற கேள்வி. அது தெரிஞ்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலம் பதில் சொல்லும். ஒரு சில வார்த்தைகள் இங்கே வரப்போகுது. அந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த வார்த்தை இதுக்கு பின்னாடி இருக்க ஃபோட்டோவில் இருக்க தலைவரோட எப்படி ரிலேட்டபிளாக எப்படி கனெக்டடாக இருக்குன்றது நீங்கள் சொல்லணுண்ணே. ஃபோட்டோ ப்ளீஸ். அன்பு ஸ்டாலின். அன்பையும் முதல்வர் அவர்களையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும் உங்களுடைய பதில். உங்களோட பார்வையில சார் எல்லாமே உங்க பார்வையில். கூட்டணி கட்சிகள் மீது அவர் காட்டுகிற அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது. கலைஞர் வந்து இந்த காங்கிரஸுக்கும் டிஎம்கேமான அலையன்ஸில் 25 சீட்டு 41 கேட்டாங்க, 35-40 கொடுத்துருப்பாரு. திரு ஸ்டாலின் வந்து அன்பை கொடுத்தாரு, சீட்டை கொடுக்கல. அது வந்து 28 முடிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வித்தவுட் எனி டவுட். பாராட்டு. அடுத்தது பாராட்டு. அவருக்கு வந்து எந்த கரிஷ்மாவும் கிடையாது. நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்ததில் அட்ராக்டிவான லீடர் அப்படின்னு அவர் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி இல்லை. உண்மையான சாமானியர், சாதாரணமான விவசாயி, ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறாரு. அவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தபோது நான் நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துவேன். ஃபைலை பெண்டிங் வைக்காத ஒரு முதல்வர். எல்லா ஃபைலையும் உடனே கிளியர் பண்ணிடுவார். அதற்கு முன்னாடி இருந்தபோது சந்தர்ப்பங்களில் ஃபைல் வந்து பெண்டிங்கில் இருக்கும். பெண்டிங்கில் இருக்க மட்டும் இல்லை, எப்போ வரும்னே தெரியாது. ஆனால் இவர் வந்து நான் சந்திக்க சந்தர்ப்பங்கள்லாம் கூட 2 நிமிஷம் வெயிட் பண்ணி சாமி நான் முடிச்சோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸை கூட்டு முடிச்சு அனுப்பிட்டு தான் நம்ம வந்து பார்ப்பார். அந்த மாதிரி வந்து ரொம்ப கடகடன்னு வேலை பார்க்கக்கூடியவர். அதற்கு தான் அவருக்கு பாராட்ட தகும். சூப்பர். கோபம்.
கோபம்ங்கிற வார்த்தைக்கு அந்த போட்டோ போட்டு பின்னாடி ஜெர்க் அடிச்சது பாத்தீங்களா, ஆமாண்ணே. அதுதான் அந்த மாதிரி போட்டோலாம் போடும்போதே கொஞ்சம் ஒரு கவனம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் அது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் மீது ஒரு பெரிய கோபம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னும் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஒரு சாலை வசதிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. ஆனால் நாடு முழுக்க சாலையால் இணைக்க முடியுங்கிற ஐடியாவே வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு தான் தங்க நாற்கர் சாலைன்னு பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு, நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு கடல் வழியாக, தரை வழியாக, விமானம் வழியாக, உடான் பாரத் திட்டம் மூலமாக நார்த் ஈஸ்ட்டுக்கு, ஜம்மு காஷ்மீருக்கு, இது மாதிரி வந்து இதுவரை கண்டுகொள்ளப்படாத பகுதிகளெலாம் வந்து பெரிய வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள அரசியல் கட்சிகள் எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாலும் இந்தியாவுக்கு வெளியே உலகம் முழுக்க ஒரு ஆச்சரியமாக பாராட்டப்படக்கூடிய ஒரு தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார். அதற்கு முந்தைய ஆட்சியாளர் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய கோபம் தான் காரணம் நினைக்கிறேன். காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமாக இருந்துச்சு. கோபத்தையும் இந்த ஃபோட்டோவும் இப்படி உங்களால் மட்டும் தானே கனெக்ட் பண்ண முடியும். சூப்பர்ண்ணே. அடுத்ததாக நட்பு. திரு உதயநிதி அவர்களுடைய நட்பு வந்து ரொம்ப முக்கியமானது. திரு உதயநிதிட்ட நட்பு வச்சிருந்தா அது ரொம்ப லாபகரமானது. அதற்கு திரு கமலஹாசன் மட்டும்தான் சாட்சி. திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த நட்பை பாராட்டினது மூலமாக அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து பெரிய பெரிய கெயின். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. விக்ரம் படத்துடைய விஷயங்கள்லேருந்து, இன்றைக்கி ராஜ்யசபாலேருந்து, இன்றைக்கி வரப்போகிற சட்டமன்ற சீட்டுகள்லேருந்து திரு உதயநிதி அவர்கள் திரு கமலஹாசன் மீது வைத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு மரியாதை, அதை கமலஹாசன் அவர்கள் ரொம்ப சரியாக கவனித்து கொண்ட விதம், அந்த நட்புக்கான அடையாளமாக அவர் இருக்கிறார். சொல்லாத அறிவுரை. எங்கள் அண்ணன் சொல்கிறது எல்லாமே அறிவுரை தான். அவர் பேசுகிறது எல்லாமே அறிவுரை தான். அதை கேட்டால் திருந்த மாட்டோம், செஞ்சால் தான் திருந்துவோம். ரிசீவ் பண்ணுறது எல்லாருமே விஷயம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அவரை மாதிரி படிக்கிறதுலாம் ரொம்ப. ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். என்னடா தம்பி பண்ணிகிட்டு இருக்கேன் பாரு. 2 மணிக்கு என்னென்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு தெரியும் அப்படின்னா, எப்படா உனக்கு தூக்கம் வருது அப்படின்னா, தூங்கலாம் வந்துருதுனே அப்படி. அந்த புத்தகம் படித்தா, இந்த புத்தகம் பார்த்தான்னு ரொம்ப ஆச்சரியமான புத்தகங்களாக ரெஃபர் பண்ணுவார். பெரிய படிப்பாளி, பெரிய சிந்தனையாளர். தமிழ் வந்து சரஸ்வதியும் தமிழும் அவர்கிட்ட வந்து கட்டுப்பட்டு கிடக்குது. அப்படியே 2 மணி நேரம் பேசினா, ஒரு நபர் பேசினா கேட்டே இருக்க முடியும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது திரு சீமான் மட்டும் தான், வேறு யாருமே கிடையாது. சூப்பர். எதிர்பார்ப்புனா அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்று இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறதும். அது நீங்கள் பார்த்தோம், எதிர்பார்ப்புங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து ஒரு இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரும் பெறாத ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறார். அதனாலேயே அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறார். திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே இவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு சிந்தனை இருக்குது. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா விஜய் வரணுங்கிறதுக்காக இல்லை. எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 1991 திமுக, அதிமுக அல்லாத ஒரு கட்சி வேணுங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதை மக்கள் எதிர்பார்த்தாங்க. கட்சிகள் தேமுதிக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு, விஜயகாந்த் வந்தார். இது மாதிரி பலர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் முயற்சி பண்ணவங்க பூரா வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வேறு கட்சியில் போயிட்டாங்க. அப்படி வந்து திரு விஜய் அவரோட சேருவாராங்கிற பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கே இல்லாத ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறனால திரு விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விச் இஸ் எ ஃபேக்ட். ஓகேண்ணா. ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் பெண்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதில் ஏடிஎம்கேக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போது மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஏற்படுத்துமா பெண்கள் ஓட்டு? தமிழ்நாட்டு மக்களை மாதிரி விவரமான ஆட்கள் நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. இந்த 5000 ரூபா அரசாங்கத்தின் காசு, இந்த 5000 ரூபா அரசாங்கத்தின் காசு. இதுக்கப்புறம் கட்சிகளோட காசு வேறு வரப்போகுது, அவங்கள்ட்டையும் வாங்கிடுவாங்க. ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்கள். அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க. இந்த 5000 ரூபா இல்லை, எத்தனை 5000 ரூபா இருந்தாலும் அவர்களுடைய முடிவை மாற்ற முடியாது. நான் சொல்ல வருது, அவங்க டிஎம்கேக்கு எதிராக போடுவாங்கன்னு சொல்ல, யார் யார் என்னென்ன போடணும்னு முடிவு எடுத்துருக்காங்களோ அதில் தெளிவாக இருக்காங்க. 5000 ரூபா கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறனால மாத்திரம் இல்லை, 5000 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் போகிற அளவுக்கு விவரமாயிட்டாங்க.
சூப்பர்ண்ணே. எப்பவுமே சொல்லுவாங்க வாக் எ டாக் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து அவ்வளோ தெளிவும் இங்கே வந்து அவ்வளோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு கேள்விக்கும் சும்மா முதல்வன் படத்தில் வர மாதிரி நீங்கள் மற்றவங்களை கேள்வியும் கேட்பீங்க, கேட்குற கேள்விக்கு பதிலும் கொடுப்பீங்க. அவ்வளோ அழகான இந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் மீண்டும் ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. தேங்க்யூ. Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramaraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. i5 Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think Milk, Think Akshay Kalpa.